ஹலோ கைஸ், இன்னைக்கு ஃப்ரைடே மார்னிங். ஹாய், இன்னைக்கு என்ன ஸ்பெஷல்மா? வாங்க பார்க்கலாம். இன்னைக்கு ரீத்து குட்டிக்கு பிடிச்ச மாதிரி ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் சீஸ் கார்லிக் வீட் பராத்தா. இந்த ரெசிபி நல்ல ஃபிளேக்கியா நல்ல சீஸியா இருக்கும். இது செய்யறதுக்கு ரொம்ப ஈஸி. சீஸ் இருக்கும்போது இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. இதுக்கு ஒரு பவுல்ல கோதுமை மாவு, கொஞ்சமா உப்பு, எண்ணெய் சேர்த்து நல்லா பிசைஞ்சு கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி விட்டு நல்லா சப்பாத்தி மாவு சாஃப்டா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. நம்ம எவ்வளவு அளவுக்கு கையில அழுத்தம் கொடுத்து பிசைறோமோ அந்த அளவுக்கு சப்பாத்தியும் சரி பராத்தாவும் சரி சாஃப்டா வரும். ஒரு கப்புல கொஞ்சமா பட்டரை உருக்கி சேர்த்துக்கோங்க. இதோட பொடிசா நறுக்கிய பூண்டு, பச்சை மிளகாய், கொத்தமல்லி எல்லாம் சேர்த்து கலந்து தண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. சப்பாத்தி மாவு பிசைஞ்சு அட்லீஸ்ட் 1/4 மணி நேரம் ஆச்சு தட்டு போட்டு ஊற வைங்க. அப்பதான் நல்லா சப்பாத்தி சாஃப்டா வரும். இப்ப சப்பாத்திக்கு தேய்க்கிற மாதிரி ரவுண்டா தேய்ச்சி இதுல ஒரு ஸ்லைஸ் சீஸ் வச்சு மேல சில்லி பிளேக்ஸ் தூவி விட்டு, உங்கள்கிட்ட ஓரிகன் இருந்துச்சுன்னா அதுவும் தூவி விட்டு இது மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. மாவு நல்லா ஃபோல்டு பண்ணிட்டு மேல மாவை தூவி திரும்ப திரட்டுங்க. அதே மாதிரி சப்பாத்தி திரட்டும் போது ரொம்ப அழுத்தம் கொடுத்து திரட்டக்கூடாது. ரொம்ப அழுத்தம் கொடுத்து திரட்டினீங்கன்னா சாஃப்ட்னஸ் வராது. நம்ம ஃபர்ஸ்ட் செஞ்சு வச்சிருந்த கார்லிக் ஸ்ப்ரெட்டை மேல தடவி விட்டுறலாம். எல்லா பக்கமும் வர மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இது மாதிரி ஸ்பூன்ல அழுத்தி விட்டுருங்க. இப்ப சூடான தவால நம்ம செஞ்சு வச்சிருந்ததை போட்டு ஒரு 10 to 15 செகண்டுக்கு அப்புறம் திருப்பி விடுங்க. திரும்ப கொஞ்சோண்டு எண்ணெய் விட்டு முன்னாடி பின்னாடி நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. பாருங்க நல்லா ஃப்ளஃபியா வருது. நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வந்ததுக்கு அப்புறமா நம்ம எடுத்துடலாம். இது ஒண்ணு சாப்பிட்டாலே நல்ல வயிறு ஃபில்லிங்கா இருக்கும். இந்த சீஸ் கார்லிக் பராத்தாவை பசங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஸ்கூல் லஞ்ச் பாக்ஸ் கூட கொடுத்து அனுப்பலாம். பாருங்க நல்லா சீஸியா வந்துக்கு நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கான விடுகதை: விரல் இல்லாமல் ஒரு கை, அது என்ன?